ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் யூனிட் நம்பர் 16 பயன்பாட்டு வேதியியல். ஓகேவா, அந்த பயன்பாட்டு வேதியியல் அப்படிங்கிற பாடத்தில் அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும். முக்கியமான தகவல்கள் பார்த்தோம்னா நமக்கு கம்மி தான் இந்த யூனிட்டில். ஓகேவா, படிக்கிறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் இந்த யூனிட்டு. முக்கியமாக இந்த யூனிட் தெரியாமல் போகக்கூடாது. ஓகேவா, அதேமாரி இப்போ நான் அதில் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட் இருக்கோ ஸோ அதை மட்டும் தான் நான் அதில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேனோ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நேனோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நேனோ டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதில் வரக்கூடிய நேனோங்கிற வார்த்தை ஒரு மீட்டரில் பில்லியனில் ஒரு பகுதி. ஓகேவா, 10⁻⁹ இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நேனோங்கிறது 10⁻⁻7, 10⁻8, 10⁻+9, 10⁻−9. ஓகேவா, 10⁻−9 அப்படிங்கிறது தான் நேனோ அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். நேனோ வேதியியலின் பயன்பாடுகள்னு பார்க்கும்போது கரையை எதிர்க்கக்கூடிய சுருக்கம் அடையாத ஆடை தயாரிக்கிறது இந்த நேனோ டெக்னாலஜி தான். ஓகேவா, கரையை எதிர்க்கக்கூடிய சுருக்கமே அடையாத ஆடை. ஓகேவா, அதை சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சூரிய கதிர்வீச்சு தாக்காமல் இருக்க பயன்படும் களிம்புகள். நம்ம இந்த சூரிய ஒளி பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உமன்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபேர்னஸ் க்ரீமு. ஸோ அந்த க்ரீம் அந்த தான் அந்த களிம்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த களிம்புகளில் இந்த நேனோ டெக்னாலஜி, நேனோ கெமிஸ்ட்ரி, ஓகேவா, நேனோ வேதியியல் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெயிண்ட்டு, அரக்கு, ஸோ அதிலலாம் நேனோ வேதியியல். அதுமாதிரி அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படும் செயற்கையான தோள்களை உருவாக்குவது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேஸில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக தன்னை உடல் தோற்றத்தை அழகாக காமிச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படும் செயற்கையான தோள்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது இந்த நேனோ வேதியியல் அப்படின்றது. ஒன்று க்ரீமு, ஃபேர்னஸ் க்ரீமு, அதே மாதிரி பார்த்தோம்னா சுருங்காத ட்ரெஸ்ஸு, பெயிண்ட்டு, அரக்கு, அப்புறம் செயற்கையான தோல், இதுக்கெல்லாம் பயன்படுது. மருந்தாக்க வேதியியல் அப்படின்னா ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம்ல, ட்ரக் அப்படின்றத விட ட்ரக்கு. ஓகேவா, ட்ரக் அதில் நம்ம தமிழ் படுத்தி சொல்லியிருக்கும்போது ட்ரக்கு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ட்ரக்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ட்ரக்கு அப்படின்ற வார்த்தையானது காய்ந்த மூலிகை. ஓகேவா, காய்ந்த மூலிகை என பொருள்படும் ட்ரக்யூ என்ற ஃப்ரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ட்ரக்யூங்கிறது ஃப்ரெஞ்சு வார்த்தை. அந்த ட்ரக்யூங்கிற வார்த்தையிலேருந்து தான் இந்த ட்ரக்கு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்காங்க. அதோட பொருள் என்ன, ட்ரக்யூனா என்ன அப்படின்னா காய்ந்த மூலிகை. ஓகேவா, காய்ந்த மூலிகை அப்படின்றது நமக்கு தெரியணும். அதே மாதிரி விலங்குகள் மற்றும் தாவரங்களே மருந்துகளின் முக்கியமான மூலங்கள். மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு எதெல்லாம் நம்ம அடிப்படையாக வச்சுக்கிறோம், எதெல்லாம் மூலங்களாக வச்சுருக்கோம் அப்படின்னா தாவரங்கள் ப்ளஸ் விலங்குகள் தான் அடிப்படையான விஷயம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ தாவரத்திலேருந்து எடுக்கக்கூடிய மருந்து தான் மார்ஃபின், குயினைன், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த விட்டமின் கே இது சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த குயினைன் மாத்திரைகள் பயன்பாடெலாம் மலேரியாவுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய மருந்துகள். குயினைனு, பைரிமீத்தமின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுமாதிரி மார்ஃபின் அப்படிங்கிற மருந்து தாவரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. ரசாயன தொகுப்பு அப்படின்னா கெமிக்கல். ஓகேவா, இது பார்த்தோம்னா ஆஸ்பிரின், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆஸ்பிரின்னு, அப்புறம் பேராசிட்டமால், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது நம்மளே யூஸ் பண்ணியிருப்போம். ஆஸ்பிரின், பேராசிட்டமால் எந்த சிகிச்சை போனாலும் பேராசிட்டமால் தராங்க. அப்படிலாம் பார்த்தோம்னா ரசாயனத்திலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள். விலங்குகள் மூலமாக எதுவும் எடுக்கிறோம் அப்படின்னா இன்சுலின். இன்சுலின் அப்படிங்கிறது என்னென்னா ரத்தத்தில் குளுக்கோஸ்னால் இனிப்பு. ஓகேவா, இந்த குளுக்கோஸோட அளவை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் உள்ளது தான் இந்த இன்சுலின் அப்படின்ற மருந்து. அது நம்ம உடம்புலையே இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அது நிறைய பேருக்கு குறைபாடாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சுலின் செயற்கையாக முறையில் என்ன பண்ணுறாங்க, உடலில் செலுத்திப்பாங்க. ஸோ அந்த இன்சுலின் அப்படிங்கிறதுலாம் விலங்குலேருந்து தான் எடுக்கப்படுது. ஹெப்பாரின் அப்படின்ற ஒரு மருந்துமே, ஹெப்பாரின் அப்படிங்கிறதும் மெடிக்கலுக்கு போனாலே அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தையாக தான் இருக்கும். அதெல்லாம் விலங்குகள்லேருந்து பெறப்படுது. கனிமங்கள்லேருந்து பெறப்படக்கூடியது திரவ பாரஃபின் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரஃபின், திரவ பாரஃபின் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நுண்ணுயிர் அப்படின்னு பார்க்கும்போது நுண்ணுயிர் இந்த பூஞ்சை இருக்குல்ல, பூஞ்சையிலேருந்து பெறப்பட்ட தான் அந்த பென்சிலின். பென்சிலின் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, பெனிசிலின் அப்படின்ற நுண்ணுயிர் எதிர் மருந்து அதை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி அதை கண்டுபிடிக்கிறவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகேவா, அதை கண்டுபிடிச்சது முதல் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க 1929.
அதே மாதிரி மரபு பொறியியல் அப்படின்னு பார்க்கும்போது மனித வளர்ச்சி ஹார்மோன் மரபு பொறியியல் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பென்சிலின் தெரியும், பூஞ்சை பென்சிலின் ஒட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையிலேருந்து எடுப்பாங்க. திரவ பாரஃபின் அப்படிங்கிறது கனிமங்கள்லேருந்து, இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வரக்கூடிய ஒரு வகை தான் இந்த பாரஃபின் அப்படின்றதெல்லாம். இன்சுலின் ஹெப்பாரின் வந்து பார்த்தோம்னா அனிமல்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. பேராசிட்டமால் நம்ம சாப்பிட்றது, நம்ம எல்லாத்துக்கும் வயிற்று வலினாலும் பேராசிட்டமால், ஜுரம் வந்தாலும் பேராசிட்டமால், சும்மா போனாலும் இங்கே வந்தால் ஒரு பேராசிட்டமால்னு சொல்லி ஜிஹெச்சில் நமக்கு கையில் கொடுத்து விடுவாங்க. பேராசிட்டமால் அது வந்து பார்த்தோம்னா ரசாயன தொகுப்பு. மயக்கமூட்டும் வேதி மருந்துகள் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு N2O அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஏரியாவிலேருந்து அதிகம் ரைஸ் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நமக்கு முக்கியமான ஏரியான்றது பின்னாடி வரும். இது இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நிறமற்ற வாயு, மனமற்றது, ஓகேவா, கலர்லெஸ் ஆர்டர்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. மயக்க மருந்துகளுள் மிகவும் பாதுகாப்பான ஒரு மருந்துன்னு சொல்கிறாங்க. இது ஈதர் போன்ற மற்ற பொது மயக்க மருந்துகளுடன் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு சாதாரணமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஓகேவா, நமக்கு சாதாரணமாக வந்து அதை யூஸ் பண்ணுறது கிடையாதான். எது மாதிரியான பொதுவான மயக்க மருந்துகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு தான் உதாரணமாக ஈதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட கலந்து தான் வந்து இதை யூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா, நைட்ரஸ் ஆக்சைடுன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னா, இந்த சிரிப்பூட்டு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிரிப்பூட்டு மருந்துன்றது அதுதான். அந்த நைட்ரஸ் ஆக்சைடு தான் வந்து பார்த்தோம்னா சிரிப்பூட்டு மருந்து. இந்த படத்துலலாம் கூட பார்த்தோம்னா இந்த கேஸை வந்து சுவாசிக்கும் போது சிரிப்பு அதிகமாக வர்ற மாதிரியான சீன்லாம் வைப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த ஒரு மயக்கமூட்டும் வேதிப்பொருள் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு. அடுத்தது என்னென்னா, குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது CHCl3 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா எளிதில் ஆவியாகும் திரவம் இனிப்பு சுவை கொண்டது. ஓகேவா, குளோ அப்படிங்கிறத குளுக்கோஸ்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிப்பு சுவை, குளுக்கோஸ்னாலே இனிப்பு தானே, ஸோ அது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இனிப்பு சுவை கொண்டது. அதே மாதிரி இது ஓட்டுவுடன் வினைபுரியும் போது, ஓட்டுனா ஆக்சிஜன் கூட வினைபுரியும் போது நச்சுத்தன்மையுள்ள கார்போனைல் குளோரைடை உருவாக்குமா. குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது CHCl3 ஈஸியாக வந்து ஆவியாயிடும், இனிப்பு சுவை உள்ளது, ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சுதுன்னா நச்சுத்தன்மையுள்ள கார்போனைல் குளோரைடை உருவாக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது ஈதர் டை எத்தில் ஈதர் C2H5O அப்படின்னு சொல்கிறாங்க. மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி நோயாளியை உணர்விழக்க செய்யும். ஒன்றும் கிடையாது, நம்ம போவோம் நல்லா கீழே எங்கேயோ பயங்கரமாக கீழே விழுந்து சதை ரெண்டாக பொழந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க, சும்மா எடுத்து அந்த இடத்துல போட்டு இது பண்ணிடுவாங்களா, தையல் அந்த இடத்துல போட்டுற முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு உணர்வை வந்து அந்த இடத்துல இழக்க செய்யணும். ஓகேவா, நமக்கு குத்தி நம்ம உடம்பை தைச்சாலும் நமக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரியான மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஈதர் டை எத்தில் ஈதர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் ஈதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நேராக வந்து மைய நரம்பு மண்டலத்தை தாக்கும். எந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி நோயாளியை உணர்விழக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது மைய நரம்பு மண்டலம்னா என்ன அப்படின்னா மூளை, ஓகேவா. ஏன்னா இப்போ நாம் நார்மலாக வந்து யாராச்சும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்மளை கீழ்றாங்க அப்படின்னா அந்த வலி வந்து நமக்கு ஃபீல் ஆகிறத விட அந்த வலி சிக்னலாக ஃபஸ்ட்டு மூளைக்கு போகும். மூளை வந்து பார்த்தோம்னா திரும்ப அந்த இடத்துல வலி இருக்குன்ற ஒரு ஃபீலை மூளை தான் நமக்கு உருவாக்கி விடும், ஓகேவா. ஏன்னா மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். எல்லா விஷயமுமே இந்த மைய நரம்பு மண்டலமான மூளையோட வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் செயல்படுது. அதே மாதிரி வெளிகாயங்களை சுத்தம் செய்ய பயன்படுது என்னென்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. நம்ம சாதாரணமாக அதேமாரி கீழே விழுந்து ஏதோ கொஞ்சம் லைட்டாக அப்படியே சதெல்லாம் பேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கட்டுக்கட்டினோம்னா என்ன பண்ணுவாங்க, இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 லிக்விடு 4 சொட்டு மட்டும் ஒரு மருந்து எடுத்து விடுவாங்க. அப்படி நிறையா பொங்கி வரும், பார்த்துருக்கீங்களா, அதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஓகேவா. ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஓகேவா. அதுதான் வந்து வெளிக்காயங்களை சுத்தம் செய்ய பயன்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தான். குயினைன் என்னும் மலேரியா நிவாரணி சின்கோனா என்னும் மரப்பட்டையிலிருந்து பெறப்படுகிறது. குயினைன் அப்படின்றது மலேரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மருந்து. ஸோ அந்த நிவாரணியை வந்து பார்த்தோம்னா சின்கோனா அப்படின்ற ஒரு மரப்பட்டையிலிருந்து எடுக்கிறாங்களாம் குயினைன், ஓகேவா. அடுத்தது என்னென்னா, கடைசியாக கண்டறியப்பட்ட மலேரியா நிவாரணி, மலேரியாவுக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய இன்னொரு மருந்து தான் என்னென்னா பைரிமீத்தமின் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரிமீத்தமின் அப்படிங்கிற ஒரு மருந்து
கேட்டு போயிடலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பைரிமீத்தமின் அப்படின்ற மருந்தானது எந்த நோய்க்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னா மலேரியா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். மற்ற மலேரியா நிவாரணிகள் என்னென்னா பிரிமாகுயின், குளோரோகுயின் இது மாதிரி சொல்கிறாங்க. குயின் வர்றதெல்லாம் எதுக்கு வர்றது? நமக்கு பாருங்களேன், பிரிமாகுயின், குளோரோகுயின், குயினைனு இதெல்லாம் மலேரியாவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடியது. 1929ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்பவர் முதலில் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிரியை பெனிசிலின் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுத்தார். பென்சிலின் நொட்டேட்டம்னு கொடுக்கலாம், பென்சிலின் கிரைசோஜீனம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு பூஞ்சை இனம். ஸோ அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளெமிங் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு அந்த பென்சிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயாட்டிக்கை பிரித்து எடுக்கிறாரு 1929. ஓகேவா, ரொம்பவே முக்கியமான ஆண்டு, ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட்டு, ரொம்ப முக்கியமான மருந்து. அதே மாதிரி பூஞ்சையை பாசின்னு கொடுத்து போடுவாங்க, பார்த்துக்கோங்க. மின்சாரத்தை கடத்தக்கூடிய அயனிகள் அல்லது உருகிய உப்பு கரைசலால் ஆனது என்னென்னா மின்பகுளினா என்ன? அது நிறைய கலவைகள் மாதிரி தானே அது, ஏன்னா அதில் நிறைய அயன்ஸ் இருக்கும். ஓகேவா, அயனிகள். அதுமாதிரி மின்சாரத்தை கடத்தக்கூடிய அயனிகள் அல்லது உருகிய உப்பு கரைசல் தான் மின்பகுளிங்கிறாங்க. அவ்வளோ முக்கியமான டேட்டா இல்லை. ஆக்சிஜனேற்றம் அப்படின்றது எலக்ட்ரானை இழக்கும் நிகழ்வு. வேதி மின்கலத்தில் நேர்மின் முனையில் ஆக்சிஜனேற்றம் நிகழ்கிறது. நேர்மின்னா பாசிட்டிவ் சைடில், வேதி மின்கலம்னா அந்த பேட்டரி இருக்குல்ல, பேட்டரியோட ப்ளஸ் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேர்மின் முனையில் ப்ளஸ்ஸு மைனஸ்னு 2 முனை இருக்குது. அதில் ப்ளஸில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜனேற்றம் நிகழ்கிறது. ஆக்சிஜன் ஏற்றம்னா என்ன, ஆக்சிஜன் ஒடுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சிஜன் ஏற்றம்னா ஆக்சிஜன் வந்து சேர்க்கப்படும், H2னா ஹைட்ரஜனும் எலக்ட்ரானும் நீக்கப்படும். ஓகேவா, அதுவே ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னா ஆக்சிஜன் மட்டும் நீக்கப்படும், ஹைட்ரஜனும் எலக்ட்ரானும் சேர்க்கப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒடுக்கம் அப்படின்னா மின்கலனின் உலோக அயனி எலக்ட்ரானை ஏற்று ஒடுக்கமடைந்து உலோகமாக மாறுகிறது, எதிர்மின் முனையில் நடைபெறும். அதெல்லாம் அந்தளவுக்கு வேண்டாம். கால்வானிக் மின்கலம் அப்படின்னு பார்க்கும்போது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுது. ஓகேவா, இப்போ உதாரணமாக இப்போ காற்றாலை இருக்குன்னா விண்ட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சூரிய ஆற்றல் வந்தால் அதாவது சோலார் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்படி தான். அடுத்தது என்னென்னா மின் வேதியியலின் முக்கியத்துவம். இனிமே வர்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான டேட்டா. வாகன ஓட்டிகள் குடிபோதையில் உள்ளனரா என்பதை எத்தனாலின் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையின் மூலம் கண்டறியலாம். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். வாகன ஓட்டிகள்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாயில் ஒரு மிஷின் மாதிரி வச்சு ஊத சொல்லுவாங்கள்ல, அது எந்த வினை மூலமாக கண்டறியப்படுது அப்படின்னா எத்தனாலின் ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம். ஆக்சிஜன் ஒடுக்கம்னா என்னது? ஆக்சிஜன் வந்து இழக்கப்படும், ஹைட்ரஜனும் எலக்ட்ரான்ஸும் ஏற்கப்படும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அதை விட இந்த K2Cr2O7 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. K2Cr2O7. கதிரியக்க வேதியியல் அப்படின்றது பூமியில் உள்ள யுரேனியமானது சிதைவடைந்து மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் ரேடான் வாயுவை வெளியிடுகிறது. பூமியில் அந்த யுரேனியம் இருக்குல்ல, இந்த கோட்டு படத்தில் கூட விஜயகாந்த் கெட்டப்பில் விஜய் வருவார். ஸோ இதெல்லாம் யுரேனியம் சிதைவடைந்து பூமியில் இருக்கிற இந்த யுரேனியம் சிதைவடைஞ்சிது அப்படின்னா மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ரேடான் வாயுவை வெளியிடுமா. அது வந்து நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் 2வது முக்கியமான ஐசோடோப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடான் வாயு வந்து பார்த்தோம்னா நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் 2வது முக்கியமான ஐசோடோப்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படும் பரிசோதனைகள் நமக்கு தெரியும். அயோடின் 131. ஓகேவா, அயோடின் 131 வந்து பார்த்தோம்னா இந்த மூளைக்கட்டி, தைராய்டு சுரப்பியின் சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் கண்டு அவற்றின் இடத்தை கண்டறிதல். மூளைக்கட்டி எந்த இடத்துல இருக்குது? ஓகேவா, மூளைக்கட்டினா ஏதோ ஒரு இடத்த நம்ம சொல்லிட முடியாதுல்ல, எந்த ஸ்பாட்டில் இருக்குது, தைராய்டு சுரப்பி எந்த இடத்துல சீர்குலைஞ்சி போயிருக்கு. ஸோ அந்த இடத்த அடையாளம் கண்டு அந்த இடத்தையே நம்ம எந்த ஸ்பாட்டுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அயோடின் 131. ஓகேவா, தைராய்டுனால என்ன தான், நமக்கு உப்புல அயோடின் கலந்த உப்பு தானே சாப்பிட்றோம். அயோடின் 131. ஓகேவா, அடுத்தது என்னென்னா சோடியம் 24. சோடியம் 24 வந்து பார்த்தோம்னா இரத்த உறைவு மற்றும் இரத்த சுழற்சி சீர்குலைவுகள், இதயத்தின் செயல்பாடு ஆகியவற்றை கண்டறிதல். இதுவும் ஒரு ஐசோடோப்பு. இது வந்து பார்த்தோம்னா நமக்கு
எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ரத்தம் உறைஞ்சி போயிருக்கும் சில இடத்துல. ஒன்றும் கிடையாது, நம்ம கீழே விழுந்திருப்போம், செவுத்த காட்டி ஓங்கி ஒரு குத்து குத்துங்களேன், அந்த இடத்துல ரத்தம் என்ன ஆகிடும், உறைஞ்சி போயிடும். அந்த இடத்த கண்டுபிடிக்கலாம். ரத்த சுழற்சி சீர்குலைவு, அதுதான் ரத்த சுழற்சி சீர்குலைவுனா உறைஞ்சி போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ சீர்குலைவு ஏற்பட்டுருந்தானே அர்த்தம். ஸோ அது பார்த்தோம்னா சோடியம் தான். அதே மாதிரி இதயத்தின் செயல்பாடு, ஓகேவா, இது எல்லாத்தையுமே இதயம் நல்லா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதான்றதை கண்டுபிடிக்கலாம். எந்த ஐசோடோப் வச்சு? சோடியம் 24. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது சோடியம் 24 அப்படின்னா, ரத்தம் 24 ஹவர்ஸ் பார்த்தோம்னா ப்ராசஸ்லேயே ஓடிக்கிட்டே இருக்கும் ரத்தம், ஓகேவா. அதே மாதிரி இதயமும் 24 ஹவர்ஸும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதோட குறைபாட்டை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், 24. அதே மாதிரி சோடியம், ஓகேவா, சோடியம் அப்படிங்கிறதுல அந்த சோடியம் மட்டும் எடுத்துக்கோங்க. இதயம் அப்படிங்கிறது என்ன? காதலுக்கு மரியாதை, காதல் அப்படின்னா எடுத்துக்கிட்டாலே என்ன தான் வருது, இதயம் அப்படிங்கிறது தானே வருது. ஒரு ஜோடி பேர் உருவாகிறதுக்கு, ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிறது ஒரு ஜோடி பேர் உருவாகிறதுக்கு இதயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஹார்ட்டின்னு தானே போடுறோம். ஸோ அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சோடி 24 மணி நேரமும் ரத்தம் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது, இதயமும் ரத்தமும் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அயோடின்னாலே நமக்கு தைராய்டு, மூளைக்கட்டி. இரும்பு 59. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரே உலகம் என்னென்னா இரும்பு தான், ஓகேவா. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ரத்த சோகை நோய்னா இரும்பு சத்து குறைபாடு தான் அதெல்லாம், ஓகேவா. அதனாலே நம்ம இரும்பு சத்து குறைபாடு தானே அதெல்லாம். அப்போ இரும்பு 59ங்கிற ஐசோடோப்பு இரத்த சோகை நோய், கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. இரும்பு 59, இரத்த சோகை நோய், கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடு, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐசோடோப்பு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அதே மாதிரி கோபால்ட் 60ங்கிறது புற்றுநோயை கண்டறிதல், ஓகேவா. புற்றுநோயை கண்டறிதல் கோபால்ட் 60 அப்படிங்கிறது. புற்றுநோயை கண்டறியறதுக்கு கோபாலுக்கும் எப்படா நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, பால் எங்கே ஊற்றுவாங்க? புத்தில் தானே ஊற்றுவாங்க. புத்தில் பால் ஊற்றுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. கோபால்ட் 60 புற்றுநோயை கண்டுபிடிக்குதாமா ஐசோடோப்பு. ஹைட்ரஜன் 3, ஹைட்ரஜன் எதுவுமே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி, ஒரு வார்த்தை தாவரத்தோட பேர், ஏதாவது ஒரு வார்த்தை ஹை அப்படிங்கிற ஒரு பேரில் ஆரம்பிச்சிதுன்னா அது நீர் சம்பந்தமான ஒரு விடையாக தான் இருக்கும். நீர் சம்பந்தமான ஒரு விடை தான். ஹைட்ரஜன் அப்படின்னாலே தெரியும் நமக்கு, ஓகேவா. H2O அப்படின்றது நமக்கு வாட்டரு. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் 3. மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய. மனித உடலில் நீர் அளவு, ஏன்னா நீர்ச்சத்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான். எவ்வளோ நீர்ச்சத்து இருக்குன்றது தெரியணும்ல. இப்போ நார்மலாக ஒரு மனுஷனோட உடம்புல இத்தனை லிட்டர் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சிலருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற குறைபாடுகள்லாம் வருது. ஸோ அப்போ மனித உடலில் உள்ள நீரோட அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹைட்ரஜன் 3 அப்படிங்கிறது நமக்கு பயன்படுது. 3ன்னு வந்திருக்கா. தண்ணீர் தானே, நீர்னா தண்ணீர் தானே. தண்ணீரை தான் முன்னீர் அப்படின்னு சொல்லலாம். முன்னீர்னாலும் கடல் கடந்த பயணம், அந்த முன்னீர் தமிழில் வரும் இல்லையா, அந்த தொல்காப்பியம் முன்னீர், அதை 3 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணீர், முன்னீர். ஹைட்ரஜன் ஹைன்னு வந்துச்சுனால என்ன போட்டணும், நீர். அது சம்பந்தமான ஒரு ஆன்சர். அதே மாதிரி கதிரியக்க சிதைவுக்கு உட்படும் ஐசோடோப்பு, கதிரியக்க ஐசோடோப்பு அப்படி இல்லைன்னா ரேடியோ ஐசோடோப்பு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா கதிரியக்க ஐசோடோப்பு குணப்படுத்தும் நோய். எந்தெந்த நோயை எந்தெந்த ஐசோடோப்பு குணப்படுத்துது அப்படிங்கிறது இது கொஞ்சம் ஷார்ட்கட்டாக பார்த்தலாம், நல்லது தான், ஓகேவா. தங்கம் 198, ஓகேவா. தங்கம் 198, ஓகேவா. தங்கம் 198ங்கிறதும் புற்றுநோய்க்கு தான் வருது, ஓகேவா. அதே புற்றுநோய் என்ன பார்த்தோம், கோபாலில் புத்தில் பால் ஊற்றணும்னு பார்த்தோம். இங்கேயும் கோபால்ட் 60 திரும்ப வர்றதுனால 3 வார்த்தையும் சேர்த்து நம்ம ஷார்ட்கட்டு போடுவோம்ல. எப்படி போடலாம் அப்படின்னா, புற்றுநோயில் தங்கி இருக்கிற பாம்புக்கு பால் ஊற்ற போனாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. புத்தில் தங்கி இருக்கிற பாம்புக்கு பால் ஊற்ற போனாங்க, ஓகேவா. புத்தில் தங்கி இருக்கிறனா தங்கம், ஓகேவா. புத்தில் தங்கி இருக்கிற பாம்புக்கு பால் ஊற்ற போனாங்க. எது, கோபால் 60, ஓகேவா. ரெண்டுமே நமக்கு புற்றுநோய் தான் வருது. கோபால்ட் 60 சரி, தங்கம் 198 சரி தான். அதுமாதிரி அயோடின் அப்படின்னாலே என்ன வந்துடும், அது தைராய்டு இப்படியே வந்துடும். ஹைப்பர் தைராய்டு சொன்னால் தைராய்டு குறைபாட்டு நோய் தானே, அது புற்றுநோய்க்கும் வருது. அயோடின் 131ங்கிறது புற்றுநோய்க்கும் வருதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஓகே, பாஸ்பரஸ் 32, பாஸ்பரஸ்ன்றது 32. பாஸ்பரஸ் 32 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இரத்த கோளாறு மற்றும் தோல் நோய், ஓகேவா. பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிறது இரத்த கோளாறு மற்றும் தோல் நோய், அதை குணப்படுத்தக்கூடிய
ஒரு முக்கியமான ஐசோடோப்பு, கதிரியக்க ஐசோடோப்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தோல் நோயை சரி பண்ணுது, இரத்த கோளாறையும் சரி பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரத்தத்தில் பாஸ்பரஸோட அளவு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும், தேவையான அளவு இருந்துக்கிட்டே இருக்கணும். கால்சியம், பாஸ்பரஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு இந்த எலும்பு இருக்குல்ல, எலும்பில் வந்து பார்த்தோம்னா பாஸ்பரஸும் அதிகம், கால்சியமும் அதிகம். நம்ம உடம்புல நம்ம ரத்தத்தில் வந்து இந்த பாஸ்பரஸும் இந்த கால்சியம் அளவுலாம் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தைராய்டு ஹார்மோன் ஒன்று சுரக்கும், பாராத்தார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் தைராய்டு சுரப்பியில். அந்த பாராத்தார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாஸ்பரஸ் கால்சியம் இருக்கக்கூடிய எலும்பை சதைச்சி ரத்தத்துக்கு தேவையான அளவு அதில் கலந்து விடுமா. அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும். அதனால தான் அந்த பாஸ்பரஸுங்கிறது ரத்த கோளாறு, தோல் நோய் எல்லாத்தையும் சரி பண்ணுதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிடணும். பாஸ்பரஸ் 32. அடுத்தது வேளாண் வேதியியல். இன்றைய உலக மக்கள் தொகையில் 40% பேர் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றனர். இது எல்லா புக்கிலையும் டேட்டா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதுவே உலகின் மிகப்பெரிய தனிப்பட்ட வேலைவாய்ப்பு, தேவையில்லை. அடுத்தது வேதி உரம். என்பிகேனா தெரியும், என்னன்னா நைட்ரஜனு, பீனா பாஸ்பரஸு, கே ஃபார் பொட்டாசியம். ஓகேவா? அதேமாதிரி அம்மோனியம் நைட்ரேட்டு, கால்சியம் பாஸ்பேட்டு, யூரியா இதெல்லாமே உரங்களாக பயன்படுது. பூச்சிக்கொல்லியாக பார்க்கும்போது குளோரினேற்றம் அடைந்த ஹைட்ரோகார்பன், கரிம பாஸ்பேட்டு, கார்பமேட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. உணவு வேதியியல் வந்து பார்த்தோம்னா உடல் வளர்ச்சிக்கு இந்த உணவுகள் பயன்படுகின்றன. எந்த உணவுகள் பயன்படுகின்றன? புரதங்கள், புரோட்டீன்ஸு. உடல் உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு தேவையான ஆற்றலை இந்த உணவுகள் வழங்குகின்றன. என்னது வழங்குது? கார்போஹைட்ரேட்லாம் அரிசிலாம் அதிகம், சாதம். இவை பற்றாக்குறை நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. விட்டமின்ஸ், தாது உப்பு இதெல்லாமே. இது மூணுமே என்ன பண்ணுறாங்க? மூணுத்தையும் நம்ம எடுத்துக்கணும், சரி அளவில் எடுத்துக்கணும். அதுதான் சரி விகித உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு சேர்க்கை வகை, செயல்பாடு உதாரணம். உணவு பதப்படுத்திகள். ஓகேவா? உணவு பதப்படுத்திகள் அப்படின்னு பார்க்கும்போது செயல்பாடு, நுண்ணுயிரி மூலம் உணவில் ஏற்படும் உணவை பாதுகாக்கின்றன. என்னென்ன அப்படின்னா, வினிகர் உணவு பதப்படுத்தி தான். சோடியம் பென்சோயேட்டு, பென்சாயிக் அமிலம்லாம் ஊறுகாயில் வந்து கலக்கிறதா சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுனால. சோடியம் நைட்ரேட்டு இதெல்லாம் வந்து உணவு பதப்படுத்திகளாக செயல்படுது. நிறமிகள்னு பார்க்கும்போது உணவிற்கு இனிய நிறத்தை கொடுக்கின்றன. கரோட்டினாய்டுகள், ஆந்தோசைனின், குர்குமின் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறமிகள் இதெல்லாமே. சில ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த கலர்ஃபுல்லை வந்து கொடுக்கறது இந்த கரோட்டினாய்ட்ஸ், ஆந்தோசைனின், குர்குமின் அப்படின்றது தான். இதெல்லாம் நிறமிகளாக செயல்படுது. செயற்கை இனிப்பு ஊட்டிகள் உணவில் இனிப்பு சுவையை கூட்டுகின்றன. உணவில் வந்து இனிப்பு சுவையை கூட்டுறது என்னது? சாக்கரின், சைக்ளமேட்டு. நல்ல வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம். சாக்கரின், சைக்ளமேட் அப்படிங்கிறது செயற்கை இனிப்பூட்டிகள். சுவையூட்டிகள் அப்படின்னா உணவு வகைகளின் சுவையை மேம்படுத்தும். என்னென்ன அப்படின்னா, மோனோசோடியம் குளூட்டமேட், கால்சியம் டைக்ளூட்டமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோசோடியம் குளூட்டமேட், கால்சியம் டைக்ளூட்டமேட் அப்படிங்கிறதுலாம் சுவையூட்டிகள். எதிர் ஆக்சிஜனேற்றத்தை தடுத்து உணவின் தன்மையை கெடாமல் பாதுகாக்கின்றன. நம்மை இதய நோய்களிலிருந்து பாதுகாப்பான. விட்டமின் சி, விட்டமின் இ, கரோட்டின் இதெல்லாமே சொல்கிறாங்க. தடவியல் வேதியியல். ஓகேவா? தடவியல் வேதியியல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மென்மையான மேற்பரப்பில் உள்ள கைரேகை ஒளி அல்லது கருப்பு தூளின் பயன்பாட்டால் அறியப்படுகிறது. ஒன்றும் கிடையாதுங்க, ஏதோ ஒரு கொலை ஒன்று நடந்து போச்சு, போலீஸ் வராங்கள்ல, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் அது. அந்த மென்மையான மேற்பரப்பில் உள்ள கைரேகை ஒளி அல்லது கருப்பு தூளின் பயன்பாட்டால் அறியப்படுகின்றன. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, மறைக்கப்பட்ட கைரேகைகளை நின்ஹைட்ரின் அப்படிங்கிற ஒரு மருந்தின், ஒரு வேதிப்பொருளின் பயன்பாட்டினால் காண முடிகிறது. நின்ஹைட்ரின் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை, தெரிஞ்சுக்கோங்க. நின்ஹைட்ரின் அப்படிங்கிற ஒரு மருந்து தான் வந்து பார்த்தோம்னா இந்த மறைக்கப்பட்ட கைரேகைகளை காண்பதற்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி இந்த நின்ஹைட்ரிங் என்ன பண்ணும், நம்ம இப்போ நம்மளே போய் கொலை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல போய் என்னோடய விரல் ரேகை பதியுது, அந்த இடத்துல போலீஸ் வருவாங்க, என்னோடய ரேகை பதிஞ்சிருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, என் கையில் இருக்கக்கூடிய வியர்வை துளிகளும் அதில் போயிட்டு என்ன ஆகிருக்கும், அந்த ரேகை கூட சேர்ந்துருக்கும்ல. அப்போ இது வியர்வையில் உள்ள அமினோ அமிலங்களுடன் வினையாற்றுவதன் மூலம் அந்த வியர்வை துளியும் இந்த நின்ஹைட்ரின் அப்படிங்கிற மருந்தும் சேர்ந்து வினை புரியறதுனால ஊதா நிறமாக மாறுமா. ஓகேவா? ஊதா நிறமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சைனோ அக்ரிலேட் எஸ்டர் சவாலை அப்படிங்கிற ஒரு வண்ண சாயம், சைனோ அக்ரிலேட் எஸ்டர் சவாலை அப்படிங்கிற ஒரு வண்ண சாயத்தை கூட சேர்த்து
பயன்படுத்தும் போது அந்த ரேகை எல்லாமே கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு வெளிப்படுது. அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒரு டேப் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை ஒட்டி எடுத்து கண்டுபிடிப்பாங்க. அதேமாதிரி ஆல்கஹால் பரிசோதனை சல்ஃபியூரிக் அமிலம், பொட்டாசியம் டைகுரோமேட், அப்புறம் நீர் மற்றும் வெள்ளி நைட்ரேட், இது 3மே இருக்கக்கூடிய குழாயினுள் மது அருந்தியவர்களை, ஓகேவா, மது பிரியர்களை வாயினால் ஊத செய்யும்போது மதுவில் உள்ள ஆல்கஹால் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் அடைந்து டைக்ரோமேட்டை குரோமிக் அயனியாக ஒடுக்குது. ஓகேவா, டைக்ரோமேட்டு குரோமிக்காக இங்கே ஒடுங்குதுன்னு சொல்கிறாங்க. ஒடுங்குறதுனால ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய அயனி என்ன ஆறிடுதுன்னா பச்சை நிறத்துக்கு மாறிடுதான். ஓகேவா, இதை வச்சு அவங்க குடிச்சிருக்கானா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சல்ஃபியூரிக் அமிலம், பொட்டாசியம் டைக்ரோமேட்டு, நீர் மற்றும் வெள்ளி நைட்ரேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இந்த 3 விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதுமாரி டைக்ரோமேட்டுங்கிறது குரோமிக் அயனியாக ஒடுங்குது. ஸோ இந்த யூனிட்டில் இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே முக்கியமான டேட்டாஸ். அதே மாதிரி எந்தெந்த இடம் முக்கியன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த நேனோங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ட்ரக்குங்கிறது பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த எந்தெந்த மருந்து எதுலேருந்து பெறப்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த ஐசோடோப்பு பார்த்தோம்ல, ஐசோடோப்பு இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த K2CR2O7 அப்படிங்கிறது முக்கியம். அயோடின் 131, அயோடினாலே தைராய்டு மூளைக்கட்டி, சோடியம்னாலே இதயம், ரத்த சுழற்சி குறைபாடு கண்டுபிடிக்கிறது. ரத்த சோகன்றதே இரும்பு சத்து குறைபாடு தான். கோபால் 60 புத்துக்கு பால் ஊற்றுறது. ஹைன்னு வந்துச்சுனாலே நீர், ஹைட்ரஜன் 3 முன்னீர், தண்ணீர். இதுமாரி தங்கம் 198 புற்றுநோய் தான். புத்தில் தங்கி இருக்கிற பாம்புக்கு பால் ஊற்ற போகிறாங்க. அயோடின் திரும்ப ஹைப்பர் தைராய்டிசம் கேன்சருக்கும் வருது. பாஸ்பரஸ் ரத்த கோளாறு, அதான் அந்த எலும்பு கான்செப்ட்லாம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தோம்னா வேதி உரங்கள் இதிலலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. இதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, உணவு பதப்படுத்தியாக செயல்படுறது எது, நிறமி டேஸ்ட்டை கொடுக்குறது, அந்த செயற்கையாக டேஸ்ட்டை கொடுக்குறது சாக்கரைன் சைக்ளமேட்டு, நிறமியாக இருக்கிறது எது, அதுமாரி இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தடவியல் வேதியியலை நின்ஹைட்ரின் தெரிஞ்சுக்கோங்க. கருப்புத்தூள், அதாவது ஒளி அல்லது கருப்புத்தூளின் பயன்பாட்டால் அறியப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நின்ஹைட்ரின்ற வார்த்தை என்ன கலராக மாறுதான், வேர்வை, அந்த வியர்வை கூட கலந்ததும் ஊதா நிறமாக மாறும். ஓகேவா, அதே மாதிரி கைரேகை எப்படி வெளிப்படுது, ஆல்கஹால் பரிசோதனை சல்ஃபியூரிக் அமிலம், பொட்டாசியம் டைக்ரோமேட்டு, நீர் மற்றும் வெள்ளி நைட்ரேட்டு. அதில் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டுங்கிறது தான் குரோமிக்காக மாறி கலர் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மாறும், பச்சை நிறத்துக்கு மாறிடும். ஆரஞ்சுலேருந்து பச்சை நிறத்துக்கு மாறுது, கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபைனை கட்டிக்கிட்டு போக வேண்டியதான். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு யூனிட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.